ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா மற்றும் த்ரிஷாவோட நடிப்புல உருவாகி இருக்க திரைப்படம் தான் கருப்பு. இந்த படம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய 45வது படமா உருவாகி இருக்கு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா இசையமைக்கிறது சாய் அபயங்கர் தாங்க இசையமைக்கிறாரு. இந்த படத்தை பத்தி சாய் அபயங்கர் பல சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்திருக்காரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது சாய் அபயங்கர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, சூர்யா ரசிகர்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இந்த படத்துல கண்டிப்பா இருக்கும். இந்த படம் ஒரு பக்கா கமர்ஷியலாகவும் அது மட்டும் இல்லாம ஆன்மீகம் கலந்த படமாகவும் ரிலீஸ் ஆக இருக்கு. சிங்கம் படம் ரிலீஸ் ஆன சமயத்துல சூர்யா ரசிகர்கள் சூர்யாவை எப்படி கொண்டாடினாங்களோ அதே போல இந்த கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போதும் கொண்டாடுவீங்க. சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்க்கிற அனைத்தும் இந்த படத்துல இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ரசிகர்களுக்கு திருவிழா தான் அப்படின்ற மாதிரி இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, சூர்யாவுக்கு சிங்கம் திரைப்படம் எப்படியோ அதே போல கருப்பு திரைப்படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு. சூர்யாவுக்கு இப்ப வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொன்னா டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சிங்கம் தான். அதே போல வருங்காலத்துல நமக்கு சூர்யாவுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்ற படமா இந்த கருப்பு இருக்குன்ற மாதிரி சாய் அபயங்கர் சொல்லி இருக்காருங்க. அதனாலேயே இந்த படத்து மேல இருந்த எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பா நம்ம சூர்யாவுக்கு ஒரு மிக மிக பெரிய தியேட்டர் ஹிட் தேவைப்படத்தான் செய்யுது. அந்த ஹிட்டை நம்ம ஆர்ஜே பாலாஜி கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல தன்னோட 46வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா மமிதா பைஜு நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலும் பரிசீலனையில இருக்கு. இந்த டைட்டில் வைப்பாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.